பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருந்தாலும் சரி, எய்தர் அவங்க ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் இருக்கலாம். அதர்வைஸ் தே கேன் ஆஃபர் சர்வீசஸ். அதாவது இந்த மாதிரி தான் ஒரு 3 பிஸ்னஸ் மாடல் இருக்கலாம். அப்போது அது மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஆர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஆர் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நீங்க யூ ஆர் நாட் மொனோபொலி, ரைட்? நோ மோர் யூ ஆர் அ மொனோபொலி இன் த மார்க்கெட். நம்ம மட்டும் பிஸ்னஸ் பண்றது இல்ல, எந்த பிஸ்னஸ் எடுத்து பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காம்படிட்டர் இருக்காங்க. ஏன்னா இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அப்புறம் இந்த குளோபல் காம்படிஷன் வந்து ஹிட் பண்ணுது. அப்போ பிஸ்னஸ் ரன் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கேக் வாக். அது வந்து இட் இஸ் நாட் வாக்கிங் ஆன் தி ரோஸ் பெட்டல்ஸ். அது நிறைய சேலஞ்சரை கடந்து தான் நமக்கு போக வேண்டியது இருக்கு. எப்படி ஒரு ஒரு கடல்ல வந்து ஒரு போட்டை செலுத்திட்டு போனீங்கன்னா நிறைய அலைகளை கடந்து தான் போற மாதிரி நிறைய சேலஞ்சஸை பிரேக் பண்ணி தான் போக முடியும். அப்போ ஒரு பிசினஸை சக்சஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் பாஸ்டா நம்ம அதிகமா கேட்கறது ரைட் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் வந்து இருக்கும் போது எதர் ஒரு பிசினஸ் மாடலா இருந்தாலும் சரி, ஆர் பிசினஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, ஆர் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, அவர் சக்சஸ் ஆக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய நேரத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன, ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் வேர்டா இல்ல ஒரு பஸ் வேர்டா? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜினா என்ன ஆக்சுவலா? அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் சக்சஸுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜினா எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இது ஒரு மிலிட்ரி டேர்ம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 1945 1945 டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த மிலிட்டரியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வெப்பன்ஸ், இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் மூவ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கான்செப்டை வந்து என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிரியை வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வீக் பண்ணி நம்மளுடைய வெற்றியை டேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்டா வந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஒரு 1 day செமினார் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எ பவர்ஃபுல் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. தே இன்வைட்டட் ஆல் தி திங்கர்ஸ் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் அண்ட் ஆல் தி கிரேட் லீடர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி இந்த கான்செப்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரிலவன்ஸ் ஃபார் அ பிசினஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்டையர் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகி காலங்களை கடந்து இன்னைக்கு வரலாறுனுடைய பக்கங்கள்ல நிற்குது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து லேட்டஸ்ட் டிஸ்கஸ் மேபி தட் ஃபியூ திங்ஸ் டுடே. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ பிரெயினோட லாங்குவேஜில் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். பிரெயினோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னாக்கா அதில் தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, மேக்ஸ் தெரியாது, ஹிந்தியில பேசாது. பிரெயின் எப்பவுமே பிக்சர் வடிவில் நம்ம கான்செப்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் அப்படின்ட்டு நீங்க ஒரு வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிக்சர் தான் மைண்டுக்கு வரும். எலிஃபென்ட் அப்படின்ட்டு திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த பிக்சர் வரும். அது மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செஸ் கேம் பிளே பண்றது நீங்க மைண்ட்ல வச்சு பாத்துக்கங்க. ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பிளே பண்றாங்க, ரொம்ப நேரம் திங்க் பண்ணி ஒரு மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த மூவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் மூவிங், அந்த மூவ் வந்து என்ன வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போகும். அதே நேரத்துல என்னோட காம்படிட்டர் ஆப்போனன்ட் பிளே பண்றாரு, அவரை ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி தள்ளும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நம்ம கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அப்ரோச் எல்லாமே, ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா குரோத் ஆகும். அதே நேரத்துல வந்து எவ்வளவு ஒரு காம்படிஷன் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே காம்படிட்டரை பின்னாடி தள்ளி நம்மளை வந்து மார்க்கெட்ல வந்து முன்னாடி எடுத்துட்டு போகும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஸோ இட் டேக் சோ மச் ஆஃப் டைம். ஸோ டுடே லெட் அஸ் மேபி தட் டேக் ஒன்லி ஆன் தட். இப்போ டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாமே. ஒரு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கார்பரேட் குரூப் இந்தியால. இப்போ விப்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945ல அதை வந்து ஒரு வெஜிடபிள் ஆயில் கம்பெனியா ஸ்டார்ட் பண்றாங்க. சன்ஃபிளவர் ஆயில வந்து வனஸ்பதி அப்படிங்கிற நேம்ல வந்து அதுதான் மார்க்கெட் பண்றாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் விப்ரோவோட ஃபர்ஸ்ட் கம்பெனி, விப்ரோ கன்சியூமர் அண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வெஜிடபிள் ஆயில் மார்க்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சந்தூர் சோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திரிகா சோப்பு எல்லாம் அந்த பிராண்ட் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாமே வந்து மார்க்கெட்டட் பை விப்ரோ.
அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யார்ட்லி அப்படிங்கிற பிராண்ட் ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆன பிராண்டு. ஸோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இப்ப யார்ட்லி பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு, யார்ட்லி பவுடர் இருக்கு, யார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட், அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் விப்ரோல. அதே மாதிரி எல்இடி லைட், அப்போ விப்ரோவோட கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங்ல வந்து ஸோ இவ்வளவு ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1945ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதே மாதிரி growth ஆயிட்டு போயிட்டு இருக்கையில என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 1976ல இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, தட் இஸ் கால் விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன பண்றாங்க, சிலிண்டர்ஸ், ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ், அதே மாதிரி ஆட்டோமேஷனு, தென் ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிஷனுக்கு கீழே, அந்த கம்பெனி கீழே கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ அதுவும் சக்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வெஜிடபிள் ஆயில்ல இருந்து கன்சியூமர் ப்ராடக்ட் சோப்புல இருந்து எல்இடி வரைக்கும் ஒரு கம்பெனி கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் அது சக்சஸ்ஃபுல். தென் அதோட ஸ்டாப் பண்ணல, மூவிங் டு another கம்பெனி ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட். ஸோ அதை வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டு சக்சஸ் பண்ணையில 1981ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, அதான் விப்ரோ லிமிடெட். இன்னைக்கு வந்து விப்ரோனுடைய குரூப்பை வந்து விப்ரோ கார்பரேட்டை வந்து உலகத்தினுடைய ரூஃபுக்கு எடுத்துட்டு போனது, ரெவன்யூனுடைய உச்சத்துக்கு எடுத்துட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட். விப்ரோ லிமிடெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி அண்ட் ஹார்ட்வேர், ஐடி சொல்யூஷன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர், ஐடில வந்து சாஃப்ட்வேர் கிரியேஷன்ஸ், தென் கன்சல்டிங், ஆர்என்டி எல்லாம் அதுல வரும். ஹார்ட்வேர் டிவிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சர்வர்ஸ், லேப்டாப்ஸ், தென் டெஸ்க்டாப்ஸ், தென் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அதுல கொண்டு வர்றாங்க. இப்போ இது மூணுமே வந்து சக்சஸ்ஃபுல் ரெவன்யூ மாடலா ஆகுது. Then they did not stop that. அப்போ 1990ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஜிஇ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான கம்பெனி கூட சேர்ந்து விப்ரோ ஜிஇ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல 6 சிக்மா குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் டைமா பெர்ஃபெக்டா சிடி ஸ்கேனு அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் ப்ராடக்ட் எல்லாம் மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டத்துல வந்து என்டர் பண்றாங்க. மேமோகிராம் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்றாங்க, எக்ஸ்ரே மிஷின்ஸை மேக் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணி என்ட்ரான கம்பெனி ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் பண்ணி 4 கம்பெனியா மாத்தி, 4 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கம்பெனி. அந்த 4 டிஃப்ரெண்ட் கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதுக்கான மார்க்கெட் ஷேர் வந்து டிஃப்ரெண்ட், டார்கெட் கஸ்டமர் டிஃப்ரெண்ட், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட். இது எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு விப்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டா நமக்கு மாறி அது ஒரு பெரிய ஆலமரமா நிக்குது. அப்போ வாட் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் விப்ரோ? நமக்கு எல்லாம் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனருக்கோ இல்ல பிசினஸ் மேனுக்கோ என்ன அப்படின்னாக்க, ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எதர் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங்கா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய குவாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி, காம்ப்ரமைஸே பண்ணாம இந்த பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சர்வீஸ், தென் பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் வித் ரீசனபிள் காஸ்ட் அப்படின்னா டெஃபினட்டா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபேவரேட் ப்ராடக்ட் அண்ட் பிராண்டா மாறும். அப்போ இதுல என்ன அப்படின்னா நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் எப்பவுமே ஒரு பிசினஸ் மேன் திங்க் பண்ணிக்கணும், வி சுட் நாட் புல் த கஸ்டமர், வி சுட் லேர்ன் டு அட்ராக்ட் த கஸ்டமர். அட்ராக்ட் த கஸ்டமர் என்ன அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த தேனீக்கள் இருக்கும், எந்த தேனீக்களுக்குமே எந்த பூக்களுக்குமே அந்த தேனீக்களை வர சொல்லி விளம்பரம் கொடுக்கறது இல்ல. இந்த தேனீக்கள் தேடி போய் தேன் எடுத்துட்டு வர்ற மாதிரி தட் அவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வுட் அட்ராக்ட் த கஸ்டமர். எப்படி ஒரு மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் சயின்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுதோ, அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீஸா இருந்தது அப்படின்னா when more number of customers are ready and willing to buy the product and maybe they're willing to pay for our product அப்படின்னாக்க, ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அப்படி growth ஆகிட்டே போயிட்டு இருக்கும். growth ஆகிட்டே போயிட்டு நம்ம பிராண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டா மாறி, ஸோ men may go and men may come but I'll be here forever அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், பல ஓனர்ஸ் மாற்றினாலும், ஸோ கம்பெனி வில் ரிமைன் as a company so after maybe several years, right? So this is an approach for perpetual existence of the brand and company. இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.